என் கூட உங்களுக்கு பேச விருப்பம் இருக்கா இல்லையா அதே சொல்லுங்களா? டேய் இதை நோடுதுடா. எஸ் நோடுதுடா. டேய் என் கூட நீங்க பேச விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ்ன்னு வந்து நிக்குது. என்னடா எஸ்ஸா? ஐயோ, நான் சாப்பிட போறேன், அசோக் சாப்பிட போறான், நீங்களும் சாப்பிட போறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டாக்ஸ் பேஷக் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரோட்லேருந்து இன்ட்ரோவை தொடங்குறேன். இந்த கெட்டப்பை நீங்கள் பார்த்த உடனே நம்ம ஏதோ ஒரு கோஸ்ட் ஹண்டிங் போகிறோம் தானே நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம கோஸ்ட் ஹண்டிங் போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு கோஸ்ட் கேம் விளையாட போகிறோம். நம்ம ஏற்கனவே ஓஜா போர்டுன்னு ஒரு கோஸ்ட் கேம் விளையாடணும். இப்போ அதை விட ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கிற சார்லி பென்சில் கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமை நம்ம எங்கே விளையாட போகிறோம்னா நம்ம ஃப்ரெண்டு சாம் வீட்டில் தான் விளையாட போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 ஆகுது. நம்ம கரெக்டாக 12 மணிக்கு தான் நம்ம இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ மழை வேறு அதிகமாகிடுது. அதனால நம்ம உடனே நம்ம சாம் வீட்டுக்கு போயிடலாம். அங்க போயிட்டு நான் ரிமைனிங் வீடியோவை ஷூட் பண்றேன். நண்பா, இப்ப நம்ம சாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 11 ஆகுது. வெளில பாத்தீங்கன்னா செம மழை பெய்யுது. நீங்களே பாருங்களா, மழை நிக்குதோ நிக்கலையோ நம்ம கரெக்டா 12 மணிக்கு கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம். நண்பா, இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 12:06 ஆகுது. டைம் கரெக்டா பாருங்க, 12:07 ஆகுது. தப்பா ஒரு விஷயம் சொல்லிட்டான். சரி, ஒரு நிமிஷத்துல என்னடா வந்துட போகுது. சரி, நம்ம கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாமா? இந்த கேமுக்கு என்ன தேவைன்னா ஒரு போர்டு தேவை. இந்த போர்டுல எஸ் நோ அது மட்டும் எழுதி வச்சுக்கணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் 3 கேண்டில், அப்புறம் இந்த 2 பென்சில் தேவை. பென்சில் எதுக்குன்னா எஸ்ஸா நோவான ஆன்சர் சொல்றதுக்காக 2 பென்சில் தேவை. அதான் நட்ராஜ் பென்சில் தான் தேவை. அப்சரா பென்சில் நாட் அலோவ். சரி, நம்ம இப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில் ஏற்றுவோம். இந்த கேம் வந்து ஓஜா போர்டை விட டேஞ்சரஸ்ன்னு சொல்றாங்க. பாப்போம் எப்படி இருக்கு. நம்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில் ஏற்றுவோம். இது ஏத்தியாச்சு. நம்ம அசோக் தான் ஆகும். அசோக் தான் 3 கேள்வி ஏத்திக்கிறான். அப்புறம் நம்ம பென்சில வச்சிட வேண்டியதான். வைக்கும்போது ஈக்குவல் டைரக்ஷனா வைக்கணும். ஆரம்பிக்கும் போது தடங்களா இருக்கு. அசோக்கு கையை தான் ஆட்டம் கொடுக்குது. ஆரம்பிக்கும் போது நான் முன்னாடி ஒழுங்கிச்சு விடு அப்படியே நிக்கட்டும். சரி, நம்ம இப்ப கேம் ஆரம்பிச்சிடலாமா? என்ன கேட்கறது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கேமோட பேரை நான் சொல்லவே இல்லை. இந்த கேம் பேர் என்னதுன்னா சார்லி பென்சில் கேம். நம்ம என்ன கொஸ்டின் கேட்கறோமோ அதுக்கு வந்து இவர் வந்து சார்லின்றவரு எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்ணுவாரு. எஸ் நோ தான் சொல்லுவாரு. ஆமா, சொல்ல மாட்டாரு. அவர்கிட்ட நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் அது எஸ் நோன்னு ஆன்சர் பண்ணுவாரு. அதனால நம்ம எஸ் நோன்னு கேட்கற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் கேட்கறேன். என்ன கேக்குறேன்னா, சார்லி ஆரியா சார்லி இங்க இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லன்னா நோன்னு சொல்லுங்க. எந்த ரியாக்ஷனுமே வரல, எதுவுமே நடக்கல. பாருங்களா, பென்சில் வந்து அப்படியே தான் இருக்கு. எதுவும் மூவ்மெண்ட் ஆகிற இதே தெரியல. செகண்ட் கொஸ்டின் கேட்போமா? என்ன பண்ணுவாங்க, இப்படியேதான் எல்லா விஷயமும் எதுவுமே நடக்கல. என்ன பண்றது? அப்படியே நிக்குது. ஒரு சின்ன அசைவை கூட காணோம். சரி, செகண்ட் கொஸ்டின் நீ கேள்றா. அதுக்காக ஏதாவது ரியாக்ஷன் வருதான்னு பார்ப்போம். சார்லி நீங்க எனக்காக வருவீங்களா? இங்க இல்ல அசோக்காக வருவீங்களா? யாருக்காகவும் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அசோக் பின்னாடி பாரு. நீ தானே நவுத்துனா? அத பாதி அவரு நவுத்த முடியன்ட்டு இவனே நவுத்திக்கிட்டான். அசோக், இப்ப நீங்க கேட்க வேண்டிய டர்ன். அசோக் கேளுங்க. அசோக் கேட்கவா? ஆமா, 2 கொஸ்டின் டாக் பை அசோக் பேர்லயே வச்சிருக்கான். பேயோட பேசுறாரு போல. டாக் பை அசோக். நெக்ஸ்ட் டாக் பை அசோக் பை கோஸ்ட். கேட்ட 2 கொஸ்டினுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சார்லி என் கூட உங்ககிட்ட பேச விருப்பம் இருக்கா இல்லையா? இதுக்காவது ஒழுங்கா பதில் சொல்லுங்க.
சார்லி நீங்க ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என் கூட உங்களுக்கு பேச விருப்பம் இருக்கா இல்லையா அதே சொல்லுங்களா? டேய் இத நோடுதுடா. எஸ் நோடுதுடா. டேய் என்னடா இது? என் கூட நீங்க பேச விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ்ன்னு வந்து நிக்குது. என்னடா எப்படிடா? காத்துல திரும்பிச்சா காத்துல திரும்பினா கூட இவ்வளவு அழகா ரொட்டேட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசம் புது அனுபவமா இருக்கு. மேபி கேமரா வந்து பேய் வந்து டிடெக்ட் ஆகிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு காத்துல தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். மழை வேற வெளில பெய்யுது இல்ல, அந்த காத்து கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம இதை வச்சு இதை வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் கொஸ்டின் கேட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செவ்வாய் திருப்பி பழையபடி எடுத்துன்னு வந்துடுவோம். நீ கேள்றா கேள்வி ஏதாவது எஸ்ஆர் நோலே என்ன வேணா கேளு. நம்ம சார்லி தான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்காரு. இன்னொரு கொஸ்டினுக்கு என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். சார்லி அசோக்க மேரேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்குதா? இதெல்லாம் அவர்கிட்ட கேட்பா. அவர் ஆம்பளை தானே சார்லினா? சார்லி கேர்ள். சார்லி கேர்ளா? என்ன புது பொருள் எனக்கு பேரு என்னடா அவங்கள போக. ஏய் சாம நவுற மாதிரி இருக்கு பாரா. என்னடா நோ வந்திருக்கு? ஆமா பேய்க்கே அசோக பிடிக்கல. பேய்க்கே எனக்கு பிடிக்கலையா? என்ன சார்லி உங்களுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கு தான் ரெஸ்பான்ஸ் வரல, அடுத்த 2 கொஸ்டின் ரெஸ்பான்ஸ் வந்திருக்குடா. இன்னும் கேட்டா நிறைய சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரி கேட்போமா? ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த கேம். ரெஸ்பான்ஸ் எல்லாம் வேற வருதா, அதனால ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி இப்ப எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கோம்? 4 கொஸ்டின் கேட்டிருக்கோங்க. 4 கொஸ்டின் கேட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் என்னடா கேட்கலாம்? அடுத்த கொஸ்டின் சரி சார்லி உங்களை தவிர இங்க வேற யாராவது இருக்காங்களா? என்னடா எதுவுமே வர மாட்டேங்குது. என்னடா நவுந்து இருக்கு? நீ நவுத்துறா? நீ தானே நவுத்துறா? சப்ஸ்கிரைபர் நவுத்திருப்பாங்கடா. சப்ஸ்கிரைபர் நவுத்துனாங்களா? முன்னாடியே ஏற்கனவே நீ தானே நவுத்துனா. என்ன கொஸ்டின் கேட்டோம்? உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா தானே கேட்டோம். அப்போ நோடி யாரும் நவுத்திக்கிறாங்க. நீ நவுத்துறல கண்டிப்பா. அப்ப இது சார்லி தான் நவுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவரை தவிர இங்க வேற யாரும் இல்லை. அந்த ஒரு கேள்விக்கு வந்து நம்ம வேற கிடைச்சிருச்சு. வேற கொஸ்டின் கேட்போம். பட்டு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்காரு. அதே மாத்தி கேட்க வேண்டியதுதான். எஸ்ஆர் நோல என்ன வேணா கேட்கலாம். சார்லி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? எஸ்ஆர் நோடா? நீ ஹீரோயின் நேம் இதெல்லாம் கேக்குறா? எஸ்ஆர் நோடா? ஹீரோயின் நேம்னு கேட்டா அவர் ஹீரோயின் நேம் எஸ்ஆர் நோ நான் சொல்லுவாரு. நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன பேய்க்கான கேள்வியை கேட்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அசோக் அடுத்த கேம் கோஸ்ட் கேம்ல கண்டிப்பா அந்த கேள்வியை கேட்பான். மறக்காம அதை கீழே இருக்கிற கமெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. சார்லி உங்களுக்கு நயன்தாராவை பிடிக்குமா? கேக்குற கேள்வியா இது? எல்லாரும் சொல்லிடுறாங்க நயன்தாராவை தெரியாதவங்க யாரும் இல்லைன்னு. சார்லி தான் பார்ப்போம். சார்லி நயன்தாராவை பிடிக்காதுன்னு நினைக்கிறான். எந்த ரெஸ்பான்ஸும் வரலையே. நயன்தாராவை தெரியாது போது குழப்பத்திலே இருக்கு. வெள்ளக்கார பேயா இருக்கிறதால நயன்தாராவை தெரியாதுன்னு நினைக்கிறான். இது மாதிரி மொக்கையா கேட்கறத கொஞ்சம் பயங்கரமா கேட்போம். சரி கூட இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கறேன். சார்லி இந்த கேமை நாங்க விளையாடுறதால உங்களுக்கு கோவம் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு எங்க மேல கோவம் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. சாமு பாருடா திரும்புது திரும்புதுடா. ரெண்டுத்துக்கும் பொதுவா கொடுத்துருக்காரு. எங்க மேல உங்களுக்கு கோவம் இருக்கான்னு கேட்டதுக்கு எஸ்ஆ நோவான்னு கேட்டேன். அது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாம நடுவுல கொடுத்துருக்காரு. இதை நாங்க என்னவா எடுத்துக்கணும் சார்லி? என்னவா எடுத்துக்கலாம்? இதை நம்ம மேல கோபமா இருக்காரா இல்லையா? கேம கண்டினியூ பண்ணலாம்ல, எதுவும் பிரச்சனை எல்லாம் வராதுல்ல. அசோக் என்ன பிரச்சனை பண்ற எங்களுக்கு டேஞ்சரஸோ அதே மாதிரி பாக்குற உங்களுக்கும் டேஞ்சரஸ் தான். சரிவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்போமா? கேளு வேணாமா சொல்ல போற சார்லி.
உங்களோட ஆமா வாய்ஸ் கேட்கற இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு சிலது தான் ஆன்சர் பண்ணல. ஒரு சீக்கிரம் சார்லி மாதிரி அசோக்கும் மாறிடுவான். அப்ப நம்ம அசோக் கேம் அப்படி ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றீங்களா அசோக்கோட சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கும், அதை தொட்டு அப்படியே உள்ள போயிட்டீங்களா, அதுவா இன்வெஸ்ட் பண்ணீங்களா, அதை நான் சேர்த்து வச்சுட்டு வருவேன். அசோக் செத்த உடனே அசோக் போஸ்ட் அப்படி சொல்லி ஒரு கேம் ஆரம்பிக்கிறோம். அதுவும் இந்த டாக் பை அசோக்கரை நம்ம ரிலீஸ் பண்றோம் கூடிய சீக்கிரம். அடுத்தது சாம்னு ஒரு கேம் ஆரம்பிப்போம். அசோக் கொஸ்டின் கேளுங்க சார்லிக்கு. என்ன கொஸ்டின் சாக்லேட் பாய் கேட்கலாம்? பயங்கரமான கொஸ்டின் எதை கேட்கணும்டா? என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலாம்? சார்லி கேட்க வேணாம்டா, சார்லி கிட்ட கேட்கிறேன். சார்லி நீங்க ஏன் செத்தீங்க? உங்க ஒய்ஃப் யாரு கூட ஓடி போயிட்டாங்களா? கீழே வந்துட்டு கீழே வந்து ஆமாடா, ரெண்டுத்துக்கும் பொதுவா நிக்குது. ஓ மை காட், ஓவரா இரிட்டேட் பண்ணிட்டோமோ? இரிட்டேட் ஆகிற மாதிரி கேள்வி கேட்டு என்ன பண்றது? சார்லி பாவம், சார்லி ஒரு சாக்லேட் பாய் இடவே இந்த கேள்வியை கேட்டு. அதெல்லாம் இல்லடா, சரி கேட்போமேன்ட்டு கேட்டேன். சரி சாமி, நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ரியாக்ஷன்லாம் நல்லா தாறுமாறா வந்துட்டு இருக்கு. இனிமேவது கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இல்லாம கொஞ்சம் சீரியஸான கேள்வியே கேளு. சார்லி நீங்க எப்ப என்னையும் அசோக்கையும் அவனோட சப்ஸ்கிரைபரையும் உங்க கூட கூட்டிட்டு போக போறீங்க? இதுக்கு எஸ் சொன்னீங்கன்னா கூட்டு போறீங்க அர்த்தம், நோ சொன்னீங்கன்னா கூட்டு போக மாட்டேன்னு அர்த்தம். அப்படி நோ சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து உயிரோட வாழ்ந்துட்டு இருப்போம். இப்ப என்ன அவர் வந்து நம்மள சாவடிக்க சொல்றா, அதெல்லாம் சொல்றா. ஏன்டா நீ நம்மள மட்டும் இல்ல சப்ஸ்கிரைபரையும் சேர்த்து சாவடிக்கணுமா? ஆமா, நம்ம கூட சேர்த்து பாக்குறாங்க. இல்ல அவங்களே பாவம்டா, அவங்களே என்ன சாப்பிடுறாங்க? அவங்களால இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம், ஒரு சப்ஸ்கிரைபர் கூட தட்ட மாட்டாங்க. அப்படி வியூவர்ஸ் கண்டிப்பா. ஆமா, கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்றோம், அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்றோங்க. என்னடா எஸ்ஸா? ஐயோ, நான் சாவ போறேன், அசோக் சாவ போறோம், நீங்களும் சாவ போறீங்க. ஏன்டா சாவறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு ஒரு நல்லதை பண்ணிட்டு சாவுங்க. நம்ம அசோக்கு சாவுங்களா? என்ன உயிர் வாழணும்னு ஆசையே இல்லையாடா? அவங்க வியூ மட்டும் தான் பண்ணுவாங்களாம், சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டாங்களாம். அப்படி இருக்கிறவங்க எதுக்கு? எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கே, நீதான் ஏதோ ஊதுற மாதிரியே எனக்கு தோணுது. என்ன எஸ் சொல்ற? சாரியா மாந்திய நம்ம நோ தான் சொல்றோம். என்னடா நீயே மாத்திக்கிறா? ஆமா, நம்ம தான் மாத்தணும். நம்ம கேமுக்கு நம்ம தான் மாத்தணும். நம்ம கேம் அவர் மாத்தல, அவர் எங்க இருக்கிறாரு? அட பாவி, அப்படி பண்ணா நீதான் ஊதி இப்படி ஊதுவேன் மாறும். அது எப்படிடா? நான் மணி நேரம் பக்கத்துல தான் உட்காந்து இருந்தா நீ ஊதுன மாதிரியே எனக்கு சைலண்ட் ஊதல். இதே வாய்க்குள்ள வச்சு நான் வேற உங்ககிட்ட சார்லி ஆன்சர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, என்ன வச்சு இப்படி பண்ணிட்டீங்க? சார்லி ஜிலி யாருமே இல்ல, அதனால நம்ம அசோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பா, இவ்வளவு நேரம் நம்ம கேம் விளையாண்டதை நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இது ரொட்டேட் ஆனதா நான் பண்ணல, சார்லி பண்ணல, முழுக்க நம்ம சாம் தான் பண்ணிருக்கான். இது பெருமை வேற. ஆனா அவன் எவ்வளவு ட்ரிக்ஸ் ஏமாத்திருக்கான் பாருங்களா. அவன் ஊதறது கூட எனக்கு தெரியல. ஏமாத்திருக்கேன். எல்லா யூடியூபரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுறாங்க. அதனால எந்த ஒரு கேமா இருந்தாலும், அது வந்து ஒரு கோஸ்ட் கேமா இருந்தாலும், அது வந்து ரஜம் சொல்ல முடியாது. நிறைய பிக்ஸை யூஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்றாங்க. இப்ப நம்ம ஓஜா போர்டு வீடியோ நம்ம முன்னாடி போட்டல, அதுவும் ஃபேக்குன்னு சொல்றியா? அது ஃபேக் இல்ல, அது ஒரு ஃபன்னி வீடியோ. ஆமா, அது ஏதோ ஒண்ணு எடுக்க போய் இப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க. அதான் நான் இன்டைரக்டா சொன்னேன், எல்லாரும் ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதை நாங்க டைரக்டா சொல்ல மாட்டோம், டீசென்ட்டா சொல்லுவோம். இன்டைரக்டா நீங்க தான் கொடுத்துருக்கீங்க பேய் இருக்கா இல்லையான்னு. என்டர்டைன்மெண்ட் பண்றதுதான் வேலை. ஆமா, இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. உடனே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு காலங்காலமா கேட்ட கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. சரி, இது ஒரு ஃபன்னியா முடிஞ்சிருச்சு. முடிச்சுக்கலாமா இதோட வீடியோவா? முடிச்சுக்கலாமே. என்ன லைக் அதெல்லாம் சொல்ல தேவையா? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பை ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம ஃப்ரெண்ட் சாம் டெக் நியூஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்கான், அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுவோம்.
போய் செக் பண்ணி பாருங்க. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி காமிக்கணும், இப்படி காமிக்க கூடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.